குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் வந்து 4th ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சரியா? 4th ப்ரோக்ராம் என்னதுன்னா கிளாஸ் டைம் டேபிள். சரியா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் டேபிளுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வழக்கம் போல். blank டாக்குமெண்ட். இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம காலேஜோட பேர், சரியா? ரெண்டாவது நம்ம டிபார்ட்மெண்ட் பேர், ரெண்டையும் டைப் பண்ணிட்டு Ctrl+A கொடுத்து மொதல் இடத்துல நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஃபாண்ட் வந்து கேம்பிரியாங்கிற ஃபாண்ட்டு, சைஸ் வந்து 15. சரியா? அதே மாதிரி இந்த பேராகிராஃப்ங்கிற டேபு கிட்ட சென்டர் கொண்டு வந்துருங்க. சென்டர் கொண்டு வந்துட்டு போல்டு. சரியா? ஒருவேளை இந்த ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸை குறைக்கணும்னா கூட குறைச்சிக்கலாம். பேராகிராஃப் டேபுக்குள்ள போனீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன் வரும். கூட்டினாலும் சரி, குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அதை கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு லைனுக்கும் தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் குறைஞ்சிடும். சரியா? உங்கள் கிளாஸ் நேம் வேணால் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிசிஏ பி செக்ஷனோட டைம் டேபிள் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். சரியா? டைட்டில் கொடுக்கறதுனால கொடுத்துக்கோங்க. சரியா? என்டர் தட்டிட்டு ஹோமுக்குள்ள இங்கே வந்துடும். சரி, இதில் இன்செர்ட் டேபிள் இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்செர்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன், டேபிள்ங்கிறதுல இன்செர்ட் டேபிள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரியா? இப்போ நான் அதோட இமேஜ், உங்களோட கிளாஸ் டைம் டேபிளோட இமேஜ் வச்சுருக்கேன். இந்த இமேஜில் எண்ணுவோம். சரியா? வந்து காலம் எத்தனை காலம் இருக்குது, டே ஆர்டர் ஹவருங்கிறது ஒரு காலம், 1 2 3 4 5 6 ஹவர். அப்போ அதையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை காலம் வருதுன்னா 7 காலம் வருது. 7 காலம் எத்தனை ரோன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7, 7 காலம் 7 ரோ. சரியா? அப்போ நம்ம இங்கே இன்புட்டை கொடுத்துடலாம். 7 காலம் 7 ரோ. சரியா? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி சைஸை கூட்டினாலும் கொடுக்குவாங்க. இந்த ஓரத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ நான் கரெக்டாக எங்கே அந்த க்ரஷரை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வச்சு கொஞ்சம் சைஸை கூட்டினாலும் கூட்டிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டைம் டேபிள் என்ன இருக்குது, டே ஆர்டர் ஹவர், அதுதான் டைப் பண்ணணும். மொதல் வேலை அதுதான். விஓ ஹவர். ரெண்டாவது ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு ஐங்கிற அந்த லெட்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ரோமன் லெட்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? நீங்கள் ஐங்கிறத கிளிக் பண்ணுங்க. 1 2 போட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. 4ங்கிற ரோமன் லெட்டருக்கு ஐவி. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் கீழேயும் 1 2 3 4 5 6. ஸோ நம்ம 2 சைடுமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக வந்து என்னென்ன அவருக்கு எந்தெந்த ஸ்டாஃப் வருவாங்க, அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட் அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டயர்டரில் வரும் வந்து C++, ரெண்டாவது அவர் வந்து தமிழ். டைரெக்டாக அந்த காலம் பேருங்க C++, ரெண்டாவது தமிழ், மூணாவதும் C++.
அடுத்து 4வது வந்து மேக்ஸு, 5வது இங்கிலீஷ், 6வது சிசி. 5வது வந்து மேக்ஸு, 6வது இங்கிலீஷ், 5வது இங்கிலீஷ், 6வது வந்து சிசி சர்டிஃபிகேட் கோர்ஸ். சரியா? அடுத்து செகண்ட் டே ஆர்டர். செகண்ட் டே ஆர்டர்ல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். மதியம் 2 ஹவர் எம்எஸ் ஆஃபீஸ் லேப். சரியா? இப்போ லேபுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 கட்டத்திலையும் போய் லேபுன்னு எழுதக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா இந்த 2 கட்டத்தையும் ஒரே கட்டமா மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 கட்டத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக்கு மெர்ஜ் செல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த 2 கட்டம் மெர்ஜ் ஆயிரும். திருப்பி சொல்றேன். இந்த 2 கட்டத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மெர்ஜ் செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். சரியா? கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரை பண்றேன். 2 கட்டமா இருக்கு. செலக்ட் பண்றோம். ரைட் கிளிக்கு மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இதுல எம்எஸ் லேப்னு டைப் பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து லாஸ்ட் ஹவர் ஆர் லேப். அடுத்து தேர்ட் ஆர்டர். தேர்ட் ஆர்டர் வந்து முதல் 3 ஹவருமே சி பிளஸ் பிளஸ் லேப். அப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி 3 செல்லையும் செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக்கு மெர்ஜ் செல்லு இங்க வந்து சி பிளஸ் பிளஸ் லேப். சரியா? அப்போ மதியம் இங்கிலீஷ், தமிழ், சிசி. இங்கிலீஷ், தமிழ், சிசி. அடுத்தது ஃபோர்த் டே ஆர்டர். ஃபோர்த் டே ஆர்டர் வந்து இங்கிலீஷ், தமிழ், சி பிளஸ் பிளஸ். இங்கிலீஷ், தமிழ், சி பிளஸ் பிளஸ். அடுத்தது 6th, 4th, 5th, 6th வந்து சி பிளஸ் பிளஸ், மேக்ஸ், ஆர் லேப். தொடர்ந்து 2 சி பிளஸ் பிளஸ். சரி, நான் வச்சிருக்கிறது வந்து ஓல்டு டைம் டேபிள் நினைக்கிறேன். உங்ககிட்ட நியூ டைம் டேபிள் இருக்கும். அதை பார்த்து நீ வந்து டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? இப்போதைக்கு நான் டெமோ கொடுக்கறதுனால பழைய டைம் டேபிளாக இருந்தாலும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் வந்து டைம் டேபிள் டைப் பண்ணும்போது உன்னோட நியூ டைம் டேபிள் புதுசாக உனக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டேபிளை பார்த்து டைப் பண்ணு. சரியா? அடுத்து 5th டே ஆர்டர் வந்து இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், என்எம்ஏ. தமிழ், இங்கிலீஷ், என்எம்ஏ. மதியம் வந்து சி பிளஸ் பிளஸ் செமினார். 2 ஹவர் 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் செல்லு சி பிளஸ் பிளஸ் லேப் சிசி செமினார். சரியா? அடுத்து 6th டே ஆர்டர் வந்து சி பிளஸ் பிளஸ் இங்கிலீஷ், என்எம்ஏ. அடுத்து தமிழ், மேக்ஸ், சி பிளஸ் பிளஸ். தமிழ், மேக்ஸ், சி பிளஸ். ஸோ நம்ம டைம் டேபிள் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டே ஆர்டர் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஹைலைட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த வேர்டு மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. செலக்ட் பண்ணிட்டு வேற எனி அதர் ஆப்ஷன். பேராகிராஃப் டேப்ல இங்கே ஒரு கலர் ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த ஒரு பெயிண்ட் டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கீழே நிறைய கலர் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் எல்லோ கலர் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே எல்லா காலம் செலக்ட் பண்ணிட்டு அகெயின் ஹோமு அதே அந்த பெயிண்ட் ஆப்ஷன்ஸு இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா ரெட் கலர் கொடுப்போம். ரெட் கலர் ரொம்ப ஓவராக தெரியுது. கிரீன்
சரி, இது ஓகே. உனக்கு எதாவது கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கலர் சேர்த்துக்கோ. சரி, இப்போ உள்ள வந்து லேபுக்கு வந்து அதே மாதிரி வேற ஏதாவது கலர், லேபெல்லாம் வந்து தனியா டினோட் பண்ற மாதிரி வேற ஒரு கலர் கொடுப்போம். செலக்ட் பண்ணிட்டு ஹோம், சாரி அதே கலர் வந்து விழுந்துருச்சு. இதுக்கு பதிலாக ப்ளூ கலர், எல்லா லேபையும் ப்ளூ கலரில் மாற்றிப்போம். ஹோம், வேற எங்க லேப் இருக்கு? சூப்பர், லேபெல்லாம் ப்ளூ கலரில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டையுமே வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா, கம்ப்ளீட்டாக டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரஷரை வச்சு, சரியா, அந்த க்ரஷர் இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு கம்ப்ளீட்டாக டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஹோமில் இந்த பேராகிராஃப் டேபிளை சென்டர் கொடுத்துருங்க. சென்டர் வந்துடும், சரியா. அதுக்கப்புறம் அதே செலக்ட் பண்ண அதே டைமிங்கில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து செல்லுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்டருங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாம் சென்டருக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான அலைன்மெண்ட்டில் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் அந்த ஒரு செல்லோட சென்டரில் வந்திருக்கும், சரியா. இதுதான் டைம் டேபிள். நான் வந்து கலரு லூஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா கொடுங்க. நான் எதுக்கு நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ப்ளூ கலரில், சாரி. ரெட் கலர் கூட ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, சரியா. அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். உனக்கு வரதா கலர் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு கலர் காம்பினேஷன் கரெக்டாக தெரியல. இதுதான் டைம் டேபிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு லேபுக்கெல்லாம் எல்லா செல்லையும் மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் செல்லு, இந்த டே ஆர்டர் ஹவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற அந்த ஒரு கட்டம் மட்டும் ஒரு செல்லு, அந்த செல்லுக்குள்ள டேட்டாவை சென்டரில் கொண்டு வந்திருக்கோம், சரியா. அவ்வளோதான், சிம்பிள். டைம் டேபிள் கிரியேஷனுங்கிற சிம்பிள். நம்ம ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம், சரியா. சரி, நம்ம அடுத்த எக்ஸசைஸில் சந்திப்போம். தேங்க்யூ.